ஏங்க, ஒரு வீட்டுக்கு சாப்பாடு முக்கியமா சமாதானம் முக்கியமான்னு கேட்டால் ஒரு புத்திசாலி நபர் என்ன சொல்வார்னா, சாப்பாடு முக்கியம், சமாதானம் முக்கியம் பார். ஆனால் அந்த முக்கியமான காரியத்தை நம்ம குடும்பத்தில் செயல்படுத்த விடாமல் தடுக்கிற விஷயம் எது தெரியுமாங்க? நாம் போடுற சண்டை தாங்க. சண்டை வந்துட்டால் சிலர் கோபத்தை சாப்பாடில் காமிப்பாங்க, சாப்பிடாம போய் நினச்சுவான்னா படுத்துக்குவாங்க. சண்டை போடும்போது சாப்பிட்றது குறையுது, சமாதானம் குறையுது. எனவே தான் இன்றைய நீதிமொழி என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழி 17:1 என்ன சொல்லுதுன்னா, சண்டையோடு கூட கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறுந்துணுக்கே நலம். ஒரு வீட்டில் எப்பேற்பட்ட சாப்பாடு இருந்தாலும் கேட்டாலும் பரவாயில்ல, சமாதானம் முக்கியம். விலையுயர்ந்த பொருட்கள் இருக்க இல்லையோ, சமாதானம் முக்கியம். அப்போ நம்ம குடும்பத்தில் சாப்பாட்டை விட சமாதானம் முக்கியம். அந்த சமாதானத்தை இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.